iPhone 15 ஃபைனலா லான்ச் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டைப் சி போர்ட்டோட லான்ச் ஆயிருக்கு. பட் அதுலயும் சில ஆப்பிளோட வேலையெல்லாம் காமிச்சிருக்காங்க. அது லேட்டரான வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐபோன் ஈவென்ட்ல ஐபோன் மட்டுமே லான்ச் பண்ணல, ஆப்பிள் வாட்சும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9 அப்புறம் வாட்ச் அல்ட்ரா 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுலயுமே ரொம்ப பெரிய சேஞ்ச் கிடையாது, ப்ராசஸர் மட்டும் தான் மாத்திருந்தாங்க. அடுத்து iPhone 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இல்ல, நார்மல் 15. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு அடுத்த பார்ட், இந்த வீடியோல 2 பார்ட் இருக்கும். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். iPhone 15ல 3 விஷயம் ப்ரோ மாடல்ஸ்க்கு சிமிலரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைனமிக் ஐலண்ட் ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் இல்லாம ரெகுலரான 15 பிளஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 48 மெகாபிக்சல் அந்த ப்ரோ மாடல்ல பார்த்தா அதே கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் USB-C போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு, அது நெகட்டிவ்ஸ்ல பார்க்கலாம். இந்த 15 பிளஸ்ல ஆக்சுவலான போட்டோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இந்த புது 48 மெகாபிக்சல் மெயின் கேமரானால ப்ரோ மாடல்ஸ்ல எந்த அளவுக்கு போட்டோ எடுப்போமோ அந்த அளவுக்கு டீடைலான போட்டோஸ் எடுக்க முடியும். iPhone 15 எல்லா மாடலுமே வந்து அதிகமான டெப்த் வந்து கேப்சர் பண்ணுமா டிஃபால்ட்டா. சோ இது எதனாலனா, நீங்க சப்போஸ் போர்ட்ரேட் மோட்லயே எடுக்கலனா கூட போட்டோ நார்மல் மோட்ல எடுத்ததுக்கு அப்புறம் அதை போர்ட்ரேட் மோட மாத்திக்கலாம். அண்ட் ஃபோக்கஸ் கண்ட்ரோலும் கொடுக்குது. டெப்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபோக்கஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸும் மாத்திக்கலாம். சோ நம்ம நார்மலா எடுத்த எந்த போட்டோஸ் வேணாலும் போர்ட்ரேட் போட்டோஸா மாத்த முடியும் போர்ட்ரேட் மோட்ல எடுக்காமயே. பட் எதுக்கு போர்ட்ரேட் மோட்னு ஒன்று தனியா வச்சிருக்காங்க. அண்ட் 4K சினிமாட்டிக் வீடியோ, இது லாஸ்ட் இயர் பார்த்த அதே தான் 4Kல எடுக்க முடியும், திரும்பி அதே தான் போட்டுருக்காங்க. டிசைன்ல பெரிய எந்த சேஞ்சுமே கிடையாது, பட் சின்னதா டிசைன்ல ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிருக்காங்க. பேக்ல வந்து அந்த கிளாஸியான ஃபினிஷ் இல்லாம மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் மாதிரியே தான் அந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் லைட்டரா கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் இருந்ததை விட லைட் கலர்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஐகானிக் மியூட் ஸ்விட்ச் இந்த iPhone 15 பிளஸ்ல இருக்கு. ஏன் ஐகானிக்னு சொல்றேன்னா 15 ப்ரோ பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த iPhone 15 பிளஸ் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன பிரைஸ்லயே தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம்னு சொல்லலாம். இப்போ iPhone 15 ப்ரோ பத்தி பார்க்கலாம். iPhone 15 ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் விட நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து கம்மியாகவும் ஆயிருக்கு. அண்ட் டைட்டானியம்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். அண்ட் இந்த ப்ரோ மாடல்ஸ்ல வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யூஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ப்ரோரெஸ்ல வந்து 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு USB-C கொடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் Gen 3 கொடுத்திருக்காங்க. ஸோ 10 Gbps வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீட் கிடைக்கும். அண்ட் 15 Pro Max வந்து 5x ஆப்டிகல் ஜூம் கேமரா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3x இருந்துச்சு, இப்போ 5x கேமரா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான், ப்ரோல கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா A17 ப்ரோ மாடல்ஸ்ல இருக்க ப்ராசஸர் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரே ட்ரேசிங் கொடுத்திருக்காங்க, ஹார்ட்வேர் லெவல் ரே ட்ரேசிங் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைமா ஆக்சுவலான கேமிங் பத்தி இப்பதான் பேசியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்க போறாங்களாம். அண்ட் அசாசின் கிரீட் மிராஜ் ஒரு பிசி கேம், ஒரு கன்சோல் கேம், அதை வந்து ஐபோனுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க போறாங்களாம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் வர போறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது கண்ட்ரோலர் லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களோ. ஏன்னா பிசி கேம்ஸ் கன்சோல் கேம்ஸ்லாம் கண்ட்ரோலர் இல்லை கீபோர்டு இல்லாம விளையாட முடியாது. ஏன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதை வந்து டச் ஸ்கிரீன்ல வச்சு கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறது கஷ்டம், விளையாட முடியாது. ஸோ மேபி ஆப்பிள் வந்து கண்ட்ரோலர் லான்ச் பண்ணலாம், ஆப்பிள் கண்ட்ரோலர்ஸ்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த A17 ப்ரோ சிப் வந்து இப்ப ட்விட்டர்ல வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதான் எக்ஸ், அதுல நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த A17 ப்ரோவோட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து M2 Max சிப் அந்த ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அபிஷியலா ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கோர் வருதா என்னன்னு பார்க்கலாம். மேபி இதை அச்சீவ் பண்ணிருக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆர்கிடெக்சர் தான். 3 nm ப்ராசஸ்ல செஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அந்த ப்ராசஸருக்குள்ள வைக்க முடியும், அதனாலே ஃபாஸ்டா இருக்கலாம் மேபி. பட் இது கண்டிப்பா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்லலாம் ஸ்மார்ட் போன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். நான் ப்ரோ மாடல்ஸ் 15 பிளஸ்ல வந்து USB-C தான் கொடுத்துருக்காங்க, பட் USB Gen 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 480 Mbps இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த லைட்னிங் போர்ட் என்ன ஸ்பீட் இருந்துச்சோ அதே ஸ்பீட் தான் இருக்கும். இது 10 Gbps ஸ்பீட் வந்து ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் ப்ரோ மாடல்ஸ்ல அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்காததுக்கு காரணம் வந்து ப்ராசஸர் மாத்தல. லாஸ்ட் இயர்ல A16 Bionic இருந்துச்சு ப்ரோ மாடல்ஸ்ல, அதே ப்ராசஸர் தான் வந்து நான் ப்ரோ மாடல்ஸ் 15 பிளஸ்க்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது புது ப்ராசஸரா இருந்தா நல்லா இருந்திருக்கும், லேட்டஸ்ட் ஜென் ப்ராசஸரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி கொடுக்கல. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. இந்த 10 Gbps ஸ்பீட் வந்து ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து நீங்க செப்பரேட்டா கேபிள் வாங்கணும். பாக்ஸ்ல கேபிள் ப்ரொவைட் பண்றாங்க, நல்ல விஷயம் தான். அது 480 Mbps தான் சப்போர்ட் பண்ணும். அவங்க சொன்ன ஸ்பீட்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனியா கேபிள் வாங்கணும். அதுவும் வந்து கம்மியான விலையிலாம் இல்லை, ஆப்பிள் பிரைசிங்ல தான் இருக்கு. 1 மீட்டர் கேபிளே வந்து 6999
999 7,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதே 3 மீட்டர்ஸ் கேபிள் போனீங்கன்னா 15,000 கிட்ட வருது. ஆப்பிள் பிரைசிங் தான் ரொம்பவே அதிகமான பிரைஸ்ல தான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த நான் ப்ரோ ஐஃபோன்ஸ் 15 ப்ளஸ்ல வந்து 2023 கூட 16 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டைனாமிக் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க, 48 மெகா பிக்சல் கேமரா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டைப் சியும் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான். 2023 ஒரு 80,000 ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம், 80,000 காசு கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம். பட் அது 60 ஹெர்ட்ஸ்னா கண்டிப்பா வந்து அதுல டிஃபரன்ஸ் தெரியதான் போகுது. சாஃப்ட்வேர் என்னதான் ஸ்மூத்தா இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க 120 ஹெர்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி பழகிட்டா நீங்க 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதை மாத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் மேபி கொண்டு வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் கொண்டு வந்துட்டு பிரைஸ் ஹைக் பண்ணலாம் மேபி. இல்ல அடுத்த வருஷமும் 60 ஹெர்ட்ஸ்ல லான்ச் பண்ணலாம் சொல்ல முடியாது. அண்ட் ப்ரோ மாடல்ஸ்ல மட்டும் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது புது ஃபீச்சரா கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அந்த ஆக்ஷன் பட்டனுக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னா என் ஃப்ரெண்ட் வந்து ஐபோன் யூஸ் பண்ணிட்டு iPhone 13 Pro Max யூஸ் பண்ணிருக்கான். வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பான். அப்படித்தானடா இருக்கேன். நான் சொன்னது என்னன்னா இந்த ஃபோன் வந்து சைலண்ட்ல இருக்கா இல்லையான்றது நான் சைட்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு சொன்னா. பட் இந்த ஆக்ஷன் பட்டன்ல என்னன்னா நீங்க சைலண்ட் மோட்ல போட்டீங்கன்னா ஸ்கிரீன் ஆன் பண்ணி தான் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்க ஸ்கிரீன் ஆன் பண்ணி தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரோ மாடல்ஸ் 15 Pro Maxல வந்து டைட்டானியம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் எப்போ வேணாலும் கிளாஸ் உடையும். ஸோ ஆப்பிள் வந்து இப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் டைப் சி ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஐஃபோனும் டைப் சிக்கு வந்துருச்சு. நிறைய ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸும் டைப் சியில் இருக்கு. மேக் புக் அதெல்லாம் வந்து டைப் சியில் இருக்கு. ஐபேடும் டைப் சியில் இருக்கு. பழைய ஆப்பிள் ஆக்சசரிஸ் ஏர்பாட்ஸ்லாம் வந்து லைட்னிங் கேபிளில் தான் சப்போர்ட் பண்ணும் சார்ஜிங். ஸோ 2 கேபிள் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் iPhone 15 கொடுக்கல. சார்ஜ் பண்ணோம்னா தனியாக 2 கேபிள் எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஃபோனுக்கு ஒன்று ஏர்பாட்ஸ்க்கு ஒன்றுன்னு. அண்ட் இந்த ஈவெண்ட்லேயே வந்து புது அப்டேட்டட் டைப் சி போர்ட்டோட ஏர்பாட்ஸ் ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ மட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க டைப் சி போர்ட்டோட. ஸோ அது நீங்க புதுசா வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த 5x ஆப்டிகல் ஜூம் வந்து ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோலையும் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா ப்ரோ மேக்ஸ்ல வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த லென்ஸ் வைக்கிறதுக்கு, அதனால வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அண்ட் ப்ரோ மேக்ஸோட பிரைஸ் மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் இயர் 256 GB மாடல் பிரைஸ் வந்துருது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.